2025ல் வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு நியூ ரெண்ட் ஆக்டில் வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பீல் சம்மந்தமாக, ரெண்ட் ட்ரிபியூனல் சம்மந்தமாக, ரிட் சம்மந்தமாக இந்த 2025 ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன வந்து சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதில் என்ன ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸு, அதிலேருந்து நம்ம சொல்லக்கூடிய டிக்டம் என்ன, அதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, அதை வச்சு நமக்கு இந்த கேஸில் என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஆர்எல்டிஓபி கேஸ் நடத்தி ஜெயிக்கலாம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. நம்ம இந்த வீடியோவில் முதலாவது பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆர் சந்திரசேகர் வெர்சஸ் ரெண்ட் ட்ரிபியூனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. அப்பீல் ஃபைல் பண்ணுறது வந்து வித் டிலேயோடு ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இன் டைமில் ஃபைல் பண்ணல, ரொம்ப லேட்டாக டிலேயாக ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்பீலேட் கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டிலே கண்டினியூஷன் பெட்டிஷனை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த கேஸை அப்பீலுக்கு வந்து இன் டைமில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிமிட்டேஷன் அண்டர் தமிழ்நாடு நியூ ரெண்ட் ஆக்ட் இஸ் ஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த டைம் லிமிட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த டைமுக்குள்ளே இன் டைமில் அப்பீல் ஃபைல் பண்ணணும். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அது சும்மா லிபரல் இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு சாதாரணமாக அன்னெசரியாக ஒரு லெத்தார்ஜிக்காக ஒரு பொறுப்பு இல்லாமல் டிலே பண்ணுறக்காரெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு டிலே கண்டினியூ பண்ண முடியாது. அந்த டிலே கண்டினியூஷன் லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன டைம் லிமிட் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். அந்த லிமிட்டேஷன் பீரியடை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து லிமிட்டட் டிஸ்கிரிஷன் இருக்குது. அவங்களுக்கு அது எதேச்சும் யார் டிலே கண்டினியூஷன் அப்ளிகேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அலோவ் பண்ணுறது, இஷ்டத்துக்கு அலோவ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட்டட் டிஸ்கிரிஷன் தான் இருக்குது. ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த ரெமெடி அதை காலி பண்ணுற பெட்டிஷனும் சரி, ஆர்எல்டிஓபி எந்த பெட்டிஷன் போட்டாலும் அதை வேகமாக நடத்தணும், ஸ்பீட் ரெமெடி கொடுக்கணுன்றது தான் முக்கியமாக இருக்கிறதுனால இந்த டிலே கண்டினியூஷன் பெட்டிஷன்லாம் லேட்டாக ஃபைல் பண்ணுறது, அப்பீல் டைமை பார் பண்ணி ஃபைல் பண்ணுறது என்று அவ்வளோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஆக்டை வந்து ஸ்பீடாக கேஸ் நடத்துறதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மோகன் வெர்சஸ் தி ரெண்ட் ட்ரிபியூனல் சென்னை. இப்போ இதில் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்ட் ட்ரிபியூனல் வந்து அவங்களோட ஸ்டாச்சுட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டை எக்ஸீட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்டாச்சுட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் அவங்களோட எக்ஸஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபாலோ பண்ணும்போது அதை வந்து ஹைகோர்ட்டில் வரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட்டில் ரெண்ட் ட்ரிபியூனல் இஸ் எ கிரியேட்டிவ் ஸ்டாச்சூட். ஸோ இந்த ரெண்ட் ட்ரிபியூனல் வந்து ஒரு சட்டத்தினால் இயற்றப்பட்ட ஒரு கிரியேட்டர். அதனால் வந்து அதை வந்து அவங்களோட இந்த கிரியேஷன்றது சட்டத்தில் என்ன லிமிட் பண்ணியிருக்காங்களோ, என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ, என்ன ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படாத அதிகாரத்தில் அவங்களால அசியூம் பண்ணி எடுக்க முடியாது. அவங்களுக்கு சட்டத்தில் என்ன பவர் கொடுத்துருக்காங்க, என்ன ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் அவங்க பண்ண முடியும். இந்த சட்டத்தில் சொல்லப்படாத விஷயங்களை சட்டத்தில் கொடுக்காத அதிகாரத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி எக்ஸசிவாக பண்ணாங்கன்னா அதை ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அதை ரிட் பெட்டிஷனில் இந்த மாதிரி எக்ஸசிவாக ஜூரிஸ்டிக்ஷன் அப்ளை பண்ணதை குவாஷ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். லிமிட்டு ரெண்ட் ட்ரிபியூனலுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க செயல்படணும். அதுக்கு மேலே செயல்பட்டால் எக்ஸசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணாங்கன்னா அதை வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணி ரிட்டு மூலயமா அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணலாம், அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணலாம், அந்த ஆர்டரை ரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கே தங்கவேலு வெர்சஸ் ஆர் முரளி. இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனண்ட்டை வந்து ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணும்போது அதில் எவிக்ஷன் ஆர்டர் ஆகிடுது. ஸோ டெனண்ட்டை எவிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டெனண்ட்டை காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெனண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ரெஸ்டரேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாரு. என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இந்த ப்ரொசீஜரை சரியாக ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜர் என்ன இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்க வயலேஷன், அந்த ப்ரொசீஜர் சரியாக ஃபாலோ பண்ணாமல் வயலேஷன் பண்ணியிருக்காங்க, வயலேஷன் பண்ணி என்ன காலி பண்ணி தூக்கி போட்டாங்க, சட்டத்தில் சொல்லப்பட்ட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸை ரைஸ் பண்ணுறாரு ஹைகோர்ட்டில்.
இப்போ இதில் ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டரேஷன் பாசிபிள் ஒன்லி ஆன் ப்ரொசீஜரல் இல்லீகாலிட்டி. ஸோ அது ப்ரொசீஜர் சரியாக ஃபாலோ பண்ணல. ப்ரொசீஜர்ன்ற சொல்கிறது என்னென்னா, இந்த எதிராளிக்கு ஒரு சரியான வாய்ப்பு கொடுக்கறது, ஆர்குமெண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு கோர்ட்டில் வந்து இப்போ பெட்டிஷன் கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் பண்ணுறது, அவங்களுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு எந்த விதமான ரெப்ரசன்டேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் பண்ணுறது, இது மாதிரி நேச்சுரல் ப்ரொசீஜர்ஸ் வயலேட் பண்ணுறது, இது மாதிரி சட்டத்தில் சொல்லப்பட்ட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் அது ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணாங்கன்னா அது இந்த இல்லீகாலிட்டி, ப்ரொசீஜர் இல்லீகாலிட்டி வரும்போது அதை சேலஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஆனால் வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் மெரிட்ஸில் டிசைட் பண்ணுறாங்க, 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணி மெரிட்ஸில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டினை வந்து ரெஸ்டரேஷன் பண்ண அப்பலாம் பண்ண முடியுமான்னா அதை பண்ண முடியாது. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து 2 பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி ஒரு மெரிட்டில் கமிஷன் ஆர்டர் பாஸ் பண்ணி அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னா அதை மெரிட்ஸில் ஆர்டர் பண்ண பெட்டிக்கு எதிராக ரெஸ்டரேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமானா அதில் ஃபைல் பண்ண முடியாது. இப்போ இந்த அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீடி எக்ஸிக்யூஷன் இன் திஸ் ஆக்ட் இஸ் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும், இந்த தமிழ்நாடு ரெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக ரிலீஃப் கொடுக்கணும். எவிக்ஷன் பெட்டிஷன் போட்டால் சீக்கிரமாக காலி பண்ணுறதுக்கு உத்தரவு போடணும், அல்லது சீக்கிரமாக அந்த அப்ளிகேஷன் டிசைட் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்பீடி ரெமெடி தான் அதனோட முக்கியமான ஆப்ஜெக்ட். ஸோ அந்த முக்கியமான ஆப்ஜெக்டை டிஃபீட் பண்ணுற மாதிரி திருப்பி ரெஸ்டரேஷன் அப்ளிகேஷன் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அது ப்ரொசீஜரல் இல்லீகாலிட்டி இருக்குதா மட்டும்தான் அது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அது மாதிரி இந்த நம்ம சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சிக்க விஷயம் என்னென்னா, அப்பீல் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெமெடி. ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அது ஸ்டாச்சுட்டரி ரெமெடி. ரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் எரர் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிட்டு வந்து லை ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, எக்ஸசிவாக வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமயத்தில் தான் இந்த ரிட் பெட்டிஷன் லை ஆகும். ஸோ நோ ரீஅப்ரிசியேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிட். ஸோ கீழ்கோர்ட்லேயும் சரி அப்பலேட் கோர்ட்லேயும் வந்துட்டு ஃபேக்ட்ஸை டிசைட் பண்ணுறாங்க, மெரிட்ஸை டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸையோ மெரிட்ஸையோ திருப்பி அங்கே வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டு ஃபைல் பண்ணி அதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியுமா, சரியில்லை தப்பு அந்த ஃபேக்ட் இதான் உண்மை அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமானா அதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ரொசீஜர் இல்லீகாலிட்டி பண்ணுறாங்க, வாய்ப்பு கொடுக்கல, நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் பண்ணுறாங்க, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல, இல்லை எக்ஸசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி இந்த மாதிரி ப்ரொசீஜரில் இல்லீகாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ரிட்டு ஃபைல் பண்ண முடியுன்றதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணுன்றவங்க படிச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை காப்பி எடுக்கணுன்றவங்களும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி படிப்பதற்கும் பிரிண்ட் அவுட் எடுப்பதற்குண்டான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்றேன். சட்டம் பற்றிய எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை எந்த ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஷ்யாக் லா டியூப் என்ற சேனலை பார்த்து அதுக்குள்ள வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல யூடியூப் அல்லது கூகுள் குரோம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அல்லது ரஷ்யாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். இந்த சேனலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஏராளமான ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏராளமான வீடியோ இருக்குது. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கிளிக் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்க்கிங்க. எந்த ஒரு சட்ட விளக்கங்களும் பெற்றுக்கலாம். தினமும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 365 வீடியோக்களை பார்த்து நீங்கள் சட்ட வல்லுநராக ஆகலாம். சட்டம் அறிவது வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எந்த ஒரு விஷயங்களையும் தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஷ்யாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஷ்யாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஷ்யாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்ட சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால்
நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரசியா கலி. நன்றி, வணக்கம்.